ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, அதனுடைய டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல மேட்ரிக்ஸ் எப்படி கொடுக்கலாம், இது வந்து ஆக்சுவலி கால்குலேட்டர் சூட்டே தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கால்குலேட்டர் சூட்லேயே மேட்ரிக்ஸ்ன்றது நீங்கள் கிளாசிக்கில் இது பண்ணிங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். இன்புட்டில் போய்ட்டு A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் நான் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோவில் ரோ வைஸ் நாம் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முதல்ல இந்த செட் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிக்கணும். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே திருப்பி ஒன்ஸ் அகைன் செட் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கனாவே ரெண்டு ஓப்பன் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் செட் ரெண்டுமே வரும். ஃபஸ்ட் ரோவில் வந்து நான் 1,-7 கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு திருப்பியும் செட் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரெண்டாவது ரோ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2,5 கொடுக்க போகிறேன். 2,5 கொடுத்துட்டு திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ தாட் ஐ மீன் மிஸ்டேக் ஹியர். இந்த கமா கொடுக்குறது பதிலாக டாட் கொடுத்துட்டேன். ஸோ கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து மேட்ரிக்ஸாக வரும். ஓகே, ஸோ த சேம் வே B ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் அகைன் செட் ப்ராக்கெட்டை திருப்பியும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு செட் ப்ராக்கெட். இப்போ வந்து ஃபஸ்ட் ரோவில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 2,4. ஸோ 2,4 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு திருப்பி ரெண்டாவது ரோ வந்து -8,7 திருப்பியும் செட் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்துடும், ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு செட் ப்ராக்கெட். இப்போ -8,7 கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் B ஈக்குவல் டு சம்திங் கிடச்சிச்சு. ஸோ ரெண்டு இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ now we can find out the A plus B கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ரெண்டுத்தினுடைய சம் வந்து தட் இஸ் மேட்ரிக்ஸ் 1 வந்திருக்கு, 3 - 3. இதே மாதிரி B - A கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்புட்டில் கேபிட்டல் B மைனஸ் கேபிட்டல் A என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா M2 ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கு. அண்டு நான் 3x3 மேட்ரிக்ஸ் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இன்புட் பார்த்திங்கன்னா C ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3x3 மேட்ரிக்ஸ், அதனால் 3 எலமெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 1, -1, -6. ஓகே, அண்ட் தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 6, -8, -7 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ரோவுக்கு கமா போட்டுட்டு திருப்பி செட் ப்ராக்கெட் என்ன டைப் பண்ணணும், தேர்ட் ரோ 2, 3, 1. ஓகே, ஸோ லைக் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோவும் நான் டைப் பண்ணிட்டேன், எல்லாமே கமா போட்டு தான் எடுத்திருக்கேன். என்ட்ரு கிளிக் பண்ணலாம். என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா Cன்றது கிடச்சிருச்சு. இதே மாதிரி D ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஒன்ஸ் அகைன் செட் ப்ராக்கெட் 1, 3, -7 and set bracket 8, -3, and -2 and set bracket 5, -6, 1 D CD கிடச்சிச்சு. இப்போ C - D கண்டுபிடிக்கலாம். C
minus D. அவுட்புட்டுக்கு என்ட்ரு தட்டிங்கன்னா we get the output M3 matrix 3 வருது. The same way C plus D find out பண்ணலாம். C plus D, sorry capital D, என்ட்ரு தட்டிங்கன்னா அவுட்புட் கிடச்சிடும். மேட்ரிக்ஸ் 4 கிடச்சிருக்கு. இதே மாதிரி டிரான்ஸ்போஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போஸுக்கு TR transpose of A ன்னு கொடுக்கலாம். கேபிட்டல் E. அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. மேட்ரிக்ஸ் 5. இப்போ திருப்பி மேட்ரிக்ஸுக்கும் டிரான்ஸ்போஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் capital D. Okay, so இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம். given மேட்ரிக்ஸுக்கு நம்ம அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, தேங்க்யூ.